சார் நிகழ்ச்சிக்கு போகலாங்க சார். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க சார்? இப்போ பல போட்டிகளை பார்த்துருப்பீங்க, பாட்டு போட்டி, நடன போட்டி, அந்த மாதிரி நிறைய போட்டிகளை பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய நட்சத்திரங்கள் வந்து கலந்துக்குவாங்க. ஆனால் நாங்கள் நடத்துகிற போட்டியில் கேடிகளை வச்சு நடத்த போகிறோம். ஆமாம், அவங்க வந்து கொள்ளையடிச்சு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக அவங்க நடனம் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த நிகழ்ச்சியோட பேர் வந்து கேடி நம்பர் 1 அர்ஜென்ட் 2. ஓகே சத்யராஜ், அசத்துங்க. ஓகே சார். ஓகே சார். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் அண்ட் குந்தனம். இது வெங்காயம் வெள்ளப்பூடு வழங்கும் கேடி நம்பர் 1 அர்ஜென்ட் 2. நம்ம கேடிங்க கொள்ளையடிச்சு திருடி கொலை பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆனால் முதன் முறையாக நம்ம கேடிகள் நடனமாடி நம்மளை மகிழ்விக்க போகிறாங்க. இதோ நம்ம கேடிகள் இதுவரைக்கும் ஆடாத ஆட்டம், போடாத வேஷம். இந்த நிகழ்ச்சியில் வின் பண்ணுறவங்களுக்கு ₹10 லட்சம் மதிப்புள்ள லண்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மாபெரும் பிரம்மாண்டமான மாட்டு வண்டியில் உட்கார வச்சு ஒரு ரவுண்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய சீஃப் கெஸ்ட் இந்தியாவிலே நம்பர் 1 டான்ஸ் மாஸ்டர் மிஸ்டர் சைக்கிள் ஜாக்சன். மிஸ்டர் சைக்கிள் ஜாக்சன், வெல்கம் டு த ஸ்டேஜ். ஐயோ, காக்கா ஒழிப்பு வந்துருச்சு, ஏதோ எட்டுவாங்க. ஐயோ, காக்கா ஒழிப்பு. ஓ, காக்கா ஒழிப்புக்கே மியூசிக் போட்டால் அது டான்ஸ் ஸ்டெப்பா? இருக்கட்டும். உங்கள்கிட்ட ஒன்று கேட்க நினச்சேன், அது ஏன் வரும்போது குமிஞ்சு வந்தீங்க? இல்லை, ஹைட்டு இடிக்குமே, அதனால தான் குனிஞ்சு. உங்கள் ஹைட்டுக்கு அது சரி, இருக்கட்டும். சார், இன்னைக்கு நீங்கள் டிப்ஸ் தரதா நான் கேள்விப்பட்டேன். சில்லறை எடுத்துன்னு வரலையே? அது இல்லை சார், டான்ஸ் பற்றி நம்ம கேடிங்களுக்கு டிப்ஸ் தரதா கேள்விப்பட்டேன். ஓகே. வழக்கமாக நான் எங்கே போனாலும் அதை பற்றி ஒரு குறிப்பு வழங்குறது வழக்கம். ஓகே சார். இப்போ நம்ம கேடிகளாம் வந்து நடனம் ஆட போகிறாங்க இல்லையா? ஆமாம். அந்த கேடிகளுக்காக ஒரு சில டிப்ஸ் தரலாம், அதை குறிப்பு வழங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டத்தை டிப்ஸாக கொடுக்க போகிறேன். சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான ஆட்டம். சொல்லுங்க. அதாவது குச்சிப்புடி ஆட்டம், அதுக்கு பேர். நான் கேள்விப்பட்டேன். இப்போ சொல்லி தரேன் பாரு. இது என்னது? குச்சி. இதை புடி. இதுக்கு பேர் தான் குச்சிப்புடி ஆட்டம். இதுக்கு பேர். வாவ், சூப்பர். இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். டிப்ஸ்லாம் வச்சு நம்ம கேடிங்கலாம் வந்து நடனம் ஆடி நல்லா அசத்துவாங்க அப்படின்னு இப்போ எதிர்பார்க்கலாம். இப்போ நான் போலாமா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரவுண்ட் என்ன ரவுண்ட் நீங்க கேட்கணும் இல்லையா? ஆமா, நீங்களே சொல்லிடுங்களேன். எந்த ஒரு நிகழ்ச்சியிலே வராத ரவுண்ட், அதுதான் ஊரை ஏமாத்துற ரவுண்ட். ஓகே, இப்போ நிகழ்ச்சிக்கு போலாங்க. ஓகே. முதலாவதா வந்து ஆடி நம்மளை மகிழ்விக்க போற கேடி யாருன்னா தண்டச்சோறு தாண்டவராயன். வெல்கம் டு தி ஸ்டேஜ். நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஓகே சார். எவ்வளவு வருஷமா எங்க எப்படி யார்கிட்ட டான்ஸ் கத்துட்டு இருக்கீங்க சார்? ஆக்சுவலாக சார், சொல்லுங்க. இந்த பரதநாட்டிய கலையை சொல்லுங்க. சுமார் 26 வருஷமா கத்துட்டு இருக்கேன் சார். ஓ, ஆமாம் சார். அதனாலதான் உங்களால இந்த அளவுக்கு பிரமாதமா ஆட முடிஞ்சது. ஆமாம் சார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் சார் அவ்வளோ சூப்பர், நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா போட்டுருக்காங்க சார் செட்டுக்காரங்க. நான் அதுக்கு ரொம்ப முக்கப்படாதீங்க. சரிங்க சார். நல்லா பண்ணியிருந்தீங்க. பட் அதுல என்ன ஒரு குறை அப்படின்னா சார், அந்த ஒரு பிட்டில், அந்த சாங்ல பிட்டா, ஐயோ அது இல்லையா, அந்த ஒரு சரணம் சாங்ல. சரணமா? என்ன சரணம்? சாமியா சரணமா? ஐயோ அதுவும் இல்லையா, அதான் அந்த ரஜினி தாம் தரும் அப்படின்னு பாரு இல்லையா சார்? சேசியமா திட்டுறீங்க. கேளியா? சரி சொல்லுங்க. அந்த என்ன நீ கையந்த இப்படியும் தூக்கி பண்ண பத்தியா, அந்த ஸ்டெப் சூப்பர். பட் என்ன அப்படின்னா, நீ கையை தூக்குனப்ப ஒரு பேட் ஸ்மெல் அப்படியே வந்து அது மட்டும் இல்லைன்னு போய்யா, சூப்பரா இருந்திருக்கும். அதான் மைனஸ் பாயிண்ட். தயவு செய்து நாளைல இருந்து குளிச்சுட்டு வந்து டான்ஸ் பண்ணு, ஓகேவா சார்? காலையில் 4 மணிலாம் எழுப்பி விட்றாங்க, குளிக்க முடியல சார். சரி ஓகே சார், உன்னை பத்தி ஒப்பீனியன் முடிஞ்சது, நீ போலாம் சார். மார்க்கா சார்? 500 ரூபாய். 500 ரூபா இல்லை, உண்மையிலே நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்களுக்கு 8 மார்க்ஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். 8 மார்க்ஸ். 1000 ரூபாய். 1000 ரூபாயா? உண்மையிலே உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு 16 மார்க்ஸ். 16 மார்க்ஸ். மொத்தம் 10 மார்க் தானேயா? ஓகே நீங்க கொடுக்கறதெல்லாம் நான் பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன். நீங்க இப்ப கிளம்பலாம். இப்ப நிகழ்ச்சியோட அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட்
முக்கன மூஞ்சி முனியாண்டி. வெல்கம் டு தி ஸ்டேஜ். ஃபென்டாஸ்டிக் சூப்பரா டான்ஸ் ஆனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் ஆடவே ஆரம்பிக்கிறேன். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு வந்தீங்க? என்ட்ரி தான். என்ட்ரி தானா? ஓகே, நான் தப்பாக நினச்சிட்டேன். எனக்கு டான்ஸுன்னு பட்டாவே நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் அதனால் நான் இப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏன் இந்த முக்கன மூஞ்சி முனியாண்டின்னு பேர் வந்தது? உங்களுக்கு ஏன் இந்த முக்கன மூஞ்சி முனியாண்டின்னு பேர் வந்தது? இப்போ தெரிஞ்சது மக்களுக்கும் எனக்கும் ஏன் முக்கன மூஞ்சி முனியாண்டின்னு பேர் வந்ததுன்னு. ஸ்டார்ட் மியூசிக். பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் ஆடிட்டே இருக்கிறீங்க? அதுவா? நீங்கள் இது செகண்ட் ரவுண்டுன்னு சொன்னீங்களா? பொதுவாக நான் ஒரு ரவுண்டு தான் உள்ளே விடுவேன். அதுக்கே நான் மட்டை ஆயிடுவேன். சரி, செகண்ட் ரவுண்டு அந்த மாட்டு வண்டியில் உட்காந்து ஒரு ரவுண்டு போகணுமேன்றதுக்காக 2 ரவுண்டு உள்ளே விட்டு பார்த்தேன். அப்படியா? டான்ஸ் வரல. சைடில் தான் என்னென்ன வருது. அப்படியா? இருக்கட்டும். சரி, இப்போ நான் உங்கள் டான்ஸ் பற்றி ஒப்பீனியன் சொல்லி ஆகணுமா? சொல்லித்தான் அவன் அதுக்கு தானே பேமெண்ட் கொடுக்குறான். சூப்பெலாம் அங்கே விற்க மாட்டாங்க, கடையில் ஒன்றா விற்பாங்க. உன்னை பாராட்டணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. நீ பாராட்டுங்க சார். பாராட்டணுமா? ஓகே. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். வேற என்னமோ சொல்லுவாங்களே, மைண்ட் ப்ளோவிங். வேற என்னமோ சொல்லுவாங்களே, எக்ஸ்ட்ராடினரி. வேற என்னமோ சொல்லுவாங்களே, டிக்ஷனரி விட்டி கம்முன்றா குள்ளனரி. இன்னும் சொல்லணும்னா இன்னும் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. எப்படி ஆகும்? நான் தான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்ல. இங்கே தான் நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். தெரியும் சார். என்னோட குறை எதனா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உனக்கு குறைன்னு சொல்லணும்னா எல்லாரும் பிறந்து வளருவாங்க, பட் நீ வளர்ந்தே பிறந்துட்ட, அதான் உன்னோட குறைய. உனக்கு மார்க் சொல்லணும்னா டாஸ் மார்க் தான் உனக்கு ஏற்ற கரெக்ட் மார்க். கிளம்பு. இப்போ நம்ம அடுத்த கண்டஸ்டன்ட்டை பார்க்கலாம். மூணாவதா வந்து இங்கே ஆட போற கண்டஸ்டன்ட் சோத்தமிக்கு சோமசுந்தரம். பாத்தியா கம்முன்னு கடன்னு சொல்லினே இருக்கிற பேஜார் பண்றியே நீ. ஏய் ரசா நவுறா இப்ப பர்றா. இப்போ உங்களை பத்தி ஏதாவது சொல்லி ஆகணும். நம்ம சிட்டி பாபு சார் மாதிரி வாயில வார்த்தை சொல்லு. நீ எப்படி ஆடின அப்படின்னு நான் உனக்கு சைலண்டா சைகை மூலம் சொல்ல போறேன். ஓகே இல்லாம. ஓகே. தேங்க்யூ சார். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு இந்த அளவுக்கு நீ ஆடுறத மக்கள் பார்த்துட்டு பொறுமையா இருக்காங்க எனக்குக்கா? சொல்லு. ஐயோ காலைல விழுகாத, வேணாம். ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டு. பாக்கெட்ல வச்சு எட்டனா காண கீழே வந்து செடுலாம் உங்கெல்லாம் போய் ஏன் விழுவான்? மார்க்கு சார் மார்க் போடுங்க சார். எனக்கு என்னமோ உங்க டான்ஸ் பிடிக்கல. ஒரு 100 கிராம் பெரிகால் வாங்கி தரேன், போட்டு உட்காருங்க, நல்லா பிடிக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்னமோ உன் டான்ஸ் பிடிக்கல. ஏன் சார்? என்னால் ஏன் மார்க் போட முடியலனா அதைத்தான் நான் அப்பயே கேட்டேன். என் கணக்கு வச்சு எனக்கு சொல்லி தர்றையா? ஒழுங்கா கிளாஸுக்கு போய் தானே சொல்லி கொடுத்துருப்பாரு அவரு. நான் அழுகலையா? நீ துட்டு வாங்கி அழுதுதெல்லாம் போதும். நான் வெளியே போறேன் அப்படின்னா கார் பார்க்கிங்லாம் கேமரா வைக்கலையா? அப்போ இங்கே நின்று அழுகிறையா? எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துக்கையா? கருவில தார தனியாக தண்ணி ஒழுங்கும் போதே நினச்சேன் உங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு. இன்னைக்கு
நம்ம எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எலிமினேஷன் யாருன்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு இந்த ரவுண்டில் எலிமினேட் ஆக போகிறது நம்ம கேடிங்க யாரும் இல்லை. நம்ம கேடிங்களோட ஆட்டத்தை பார்த்த மக்கள் தான் எலிமினேட் ஆகுறாங்க. ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுறோம். இது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வழங்கும் கேடி நம்பர் 1 அர்ஜென்ட் 2. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோமா என்னன்னு தெரியல. ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் பையில காசு இருக்கிறத பொறுத்து தான் அந்த இது கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் விடைபெறுறோம். அது வரைக்கும் நீங்கள் இன்னமாவது பண்ணுங்க, நாங்கள் வர்றோம். பாய். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார். கேடி நம்பர் 1 நினச்சேன். நீங்கள் 2 பேரும் கேடியாக தான் இருக்கிறீங்க இந்த விஷயத்தில். ராஜா சார் சொல்லுங்கள் சார். எப்படி ரசிச்சிங்க இவங்களை நீங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதில் அவர் அந்த பல்வேறு கெட்டப்பில் வந்து ஒவ்வொரு கேடியும் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், அந்த அசப்பில் வந்து அவருக்கு அந்த அசைவுகளெல்லாம் பையிலேருந்து பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி, தரையிலேருந்து எதோ எடுக்கிற மாதிரி, கை வச்ச பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேடிகள் எங்கெங்கே பொறுக்குவாங்களோ அதெல்லாம் பண்ணி அது நீங்கள் வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். அது வித்தியாசமாக பண்ணார். இது டான்ஸ் நல்லாவே வருது அவருக்கு. அவர் வெல் டான்சர் சார். ஆமாம், அந்த ராரா பாட்டையும் இன்னொரு மின்சார கண்ணா பாட்டையும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஆடின விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கும்படி இருந்தது. ஓகே, போத் ஆஃப் யூ கீப் இட் அப். நன்றி நன்றி நன்றி.